அறிந்தவரும் அறியாதவரும் இஸ்லாம் கூறுவது என்ன என்ற வழிபொருளில் அந்த நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஸ்ரீ சிங்களமொழி இணைப்பாளர் சகோதரர் மருகான் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தினம் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் இஸ்லாம் கூறுவது என்ன என்ற தலைப்பில் தான் நான் பேச இருக்கிறேன். இப்படி சொன்னோடனே என்ன இஸ்லாம் எங்களுக்கு சொன்னாங்க படிப்பட்டு தானே பேச போறாங்க அப்படி என்று நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. என்ன இஸ்லாத்தை பத்தி பேசிட்டாங்க, நாங்க டெய்லி தானே இஸ்லாத்தை பத்தி படிக்கிறோம். என்ன சொல்ல போறாங்க, சொல்ல போறாங்க, நோன்பு பிடிக்க சொல்ல போறாங்க, அதிசய சொல்லுவாங்க, இப்படியானது தானே இஸ்லாம் சொல்றாங்க. இஸ்லாம் அதைத்தானே சொல்லுது, அதை தவிர வேற ஏதாவது சொல்லுதா அப்படின்னு தான் நாங்கெல்லாம் இப்ப யோசிப்போம். நீங்க இருக்கிற மாணவராகிய நீ இஸ்லாம் இதை தவிர வேற ஏதாவது சொல்லுதா? இஸ்லாம் இதை தவிர வேற ஏதாவது? சரியா? இஸ்லாம் இதை தவிரையும் இன்னும் நிறைய விஷயம் சொல்லுது. நான் பொதுவா பாக்குறோம், இஸ்லாம் சொன்ன உடனே இந்த 5 காரியம் தான் சொல்லுது. தொழுங்க, நோன்பு பிடிங்க, ஜகாத் கொடுங்க, அஜி செய்யுங்க என்ற மாதிரி காரியங்கள் தான் சொல்லுது. அதை தவிர்த்து வேற ஏதாவது சொல்லுதான்றது எங்களுக்கு தெரியாம இருக்கு. அதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லம குர்ஆன வஅல்லமஹு. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரை உங்களில் சிறந்தவர். அப்ப உங்களை சிறந்தவர் யாருன்னா குர்ஆனை படிச்சு மொத்தம் சொல்லக்கூடியவர். நாங்க ஏன் குர்ஆனை படிக்கணும்? எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் படிப்பு பத்தி தான். குர்ஆனை பத்தி ஏன் நாங்க படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் குர்ஆனை பத்தி நாங்க இப்ப பேசலங்க குர்ஆன் எல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த தொழுவ ஜகாத் நோன்பை பத்தி தான் சொல்லுதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இஸ்லாம் இந்த குர்ஆன் அதை மட்டும் தான் சொல்லுதான்னு பார்த்தா அதை மட்டும் சொல்லல. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இஸ்லாம் அதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயம் சொல்லுது. படிப்பவே இஸ்லாம் தான் பெஸ்ட்டுக்கு சொல்லுது. எந்த அளவுக்கு என்றா இந்த உலகத்துல முதல் மனிதனை படைச்ச உடனே யாரு முதல் மனிதன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படிச்ச உடனே என்ன செய்தாங்க? அல்லாஹ் நீங்க நோன்பு பிடிங்க, ஜகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்கன்றத சொல்லல. அந்த முதல் மனிதனுக்கு பெற்றவன் ஈசாக்கு கியாதுன்னே முடியல சியல் நாள் தெரியாம விஷி ஆதம் நபிக்குமாறு அப்ப ஆதம் நபிக்கு என்ன செஞ்ச அல்லாஹ் ஆதம் நபியை படைச்ச உடனே நீங்க நோன்பு பிடிக்க ஜகாத் கொடுங்க சொல்லல. பெஸ்டுக்கே சொன்னது இல்லைன்றா நீங்க எல்லா பேர்களையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் அப்படி என்றத இஸ்லாம் சொல்லுது, அது குர்ஆன் சொல்லுது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் ஒரு விஷயத்த படிச்சு கொடுக்குறான். ஆதம் நபி என்ன செய்யறாங்க? அதை படிக்கிறாங்க. இஸ்லாம் ஆரம்பம் அப்படின்னா மனிதர்களோட ஆரம்பமே இஸ்லாம் என்ன சொல்லி ஸ்டார்ட் ஆகுது? படிச்சு கொடுக்குறாங்க, படிங்க என்றத சொல்லிட்டு இஸ்லாம் ஆரம்பிக்குது. அப்ப இந்த கான்செப்ட் குர்ஆன் இருக்குதுன்றதே எங்களுக்கு தெரியாது. அப்ப குர்ஆன் எந்த அளவுக்கு படிப்பு ஊக்குவிச்சுன்னு நாம பார்க்கறத நிறைய இடத்துல சொல்லுங்க, படிங்க, சிந்திங்கன்னு சொல்லுங்க. தெரியுமா? எந்த அளவுக்கு இக்ரா என்ற பல இடத்துல குர்ஆன்ல வருது. படிங்க, அல்லாஹ்வின் பேரில் படிங்க அப்படி வந்தா. அப்ப படிங்கன்றது இந்த அளவுக்கு குர்ஆன் ஊக்குவிச்சுன்றது எங்களை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அது மட்டும் இல்லாம சில இடத்துல எந்த அளவுக்கு கல்ஃப் ஆஃப் அலஸ்கா என்ற ஒரு கடல் பகுதி இருக்கு. சரியா? அந்த கடல் பகுதி எப்படி இருந்தா 2 கடல் ஒட்டி இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த ஒட்டி இருக்கக்கூடிய கடல்ல இப்ப கண்டுபிடிக்கிறாங்க இது 2லயும் உப்பு தன்மை கூட ஆகிக்குது, அதுல ருசி வேற ஆகிக்குது. அதனாலதான் இது 2 கடல்லையும் 2 ஒட்டிப்படாத லெவல்லையும் இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க. 1400 வருஷத்துக்கு முதல்ல என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் அவங்களோட திருமறை குர்ஆன்ல இது சம்பந்தமா சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க இது 2மே வெவ்வேறு ருசியை கொண்ட தண்ணீர ருசி இருக்குது. ஒன்று இனிப்பு ருசியா இருக்கு, இன்னொன்று உப்பு ருசியா இருக்கும். அதுக்கு நடுவுல நான் ஒரு திரைய போட்டு வச்சிருக்கிறேன். இது சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதுல படிப்பினை இருக்குது. எந்த அளவுக்கு குர்ஆன்ல சொல்லியிருக்கலாம். அது எப்ப சொல்றா? 1400 வருஷத்துக்கு முதல்ல. அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. எப்படி எல்லாம் இஸ்லாத்துல ஆரம்ப காலத்திலேயே கொடுக்குது. இன்னும் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஈச்சப்பழம் கிரேப்ஸ் දෙකම එකම කෙනකින් වෙනවා. වෙනකොට මොනවද වෙන්නේ? ජලය නිකන් තමයි විදාන්නේ. ජලයෙන් වෙන මොකුත් නැහැ.
இதுதான் தானா ஜாலே ජලය දාලා ඒක වේවුණාට පස්සේ අපි කනවා මිදි කනවා රටෙන් කනවා දෙකේම රස වෙනස් ரெண்டிலேயும் ருசி வேற வேற ஆனா நாங்க அதுக்கு ஊற்றக்கூடிய தண்ணி உண்டு அல்லா சொல்றாங்க நீங்க என்னத்தால அதுக்கு ஒரு தண்ணி ஊற்றினாலும் அதுலேருந்து வரக்கூடிய சுவை வந்து வித்தியாசமா இருக்குது அதை நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அதை சிந்திக்கக்கூடியவங்களுக்கு இதுல படிப்பினை இருக்குன்னு சொல்லுவோம் அதுல படிப்பினை இருக்குதா இல்லையா நாங்க தண்ணியை ஊற்றுறோம் அது அதே இடத்துலதான் வளருது ஆனா ரெண்டு காய்கள் ஆனா ரெண்டும் வெவ்வேறு ருசியா இருக்குது அப்படி சொல்றான் இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்க ஈச்சபலம் ரதவெளி தானே அது ஏகேவில வாழ்க்கை கீழ்பிராப்தியம் எத்தனையோ இடத்துல இருக்குது அது வந்து எல்லாமே ரதஞ்சி ஈச்சபலமா இருந்தாலும் அது என்ன நடக்குதுன்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறு ருசியா இருக்குது பல்ல அதே எப்படி சொல்றாங்க வந்து பாருங்க அது வந்து ஒரே இதா இருந்தாலும் ஈச்சப்பழமா இருந்தாலும் ஒரே இடத்துல அது வளர்ந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்குது அதை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு கேட்கிறேன் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்ப படிப்பை வந்து எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து ஊக்குவிச்சுக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இஸ்லாத்தை வந்து நான் ஃபர்ஸ்டுக்கே சொல்லுங்க ஹைந்துக்கும் காரணமாக உருவான காரணமாகும் உருவான காலம் கட்டி பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரு உங்களுக்கு சிறந்தவர் என்று ஏன் சொல்றாங்கன்னா இந்த குருவான பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அந்த குருவான இருக்குது உங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமா தேவையா விஞ்ஞானம் சம்பந்தமா தேவையா படிப்பு சம்பந்தமா தேவையா எல்லாத்தையும் வந்து அந்த குருவான் வந்து சொல்லியிருக்கு அதனாலதான் குருவான படிங்க படிச்சு இன்னொருத்தருக்கு படிச்சு கொடுங்க அதுவும் இருக்குது ஏன்னா அதை படிச்சாலே அதுல என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு விளங்கணும் உணர்வுகள் வந்து என்ன செய்யணும்னா இன்னும் அதுக்கு மீது ஆசைப்படும் குருவானையும் படிக்கணும் குருவான் படிப்பை பத்தி எந்த அளவுக்கு சொல்லிக்குது அதனால நாங்க என்ன செய்யணும் நல்லா படிக்கணும் என்ன வந்து இந்த பிக் பேங் தியரியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அதை கூட 1400 வருஷத்துக்கு முதல்ல என்ன செய்யப்பட்டீங்கன்னா இஸ்லாம் சொல்லி இருக்குது அப்ப இந்த லெவல்ல தான் இஸ்லாம் இருக்குது ஆனா எங்களுக்கு தெரியாது இந்த குருவானுக்கு எந்த அளவுக்கு படிப்பு சம்பந்தமா இஸ்லாம் சொல்லி இருக்குது இந்த அறிந்தும் அறியாதவர்களும் இஸ்லாம் சொல்வது என்ன என்றதும் தலைப்பு ஏன் அந்த தலையை போட்டிக்கிறோம் என்றா இப்ப படிப்பை பத்தி எங்களுக்கு உச்சம் தெரியாம இருக்குது இஸ்லாம் இந்த அளவுக்கு படிப்பை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமானவர் இல்லைன்றத சொல்லுது இப்ப நீங்க படிக்காம எந்த அளவுக்கு நம்ம தொழுவையில போனா சஃபூல் எதிர்க்க போக்கல யாரு பெரியவர் இவர் பணக்காரனா கருப்பா இல்லையா என்றதை கூட இஸ்லாம் பார்க்காது நீங்க அந்த இடத்துல யாரு வந்தாலும் சஃபூல நெருங்கி தொழுவேன்னு சொல்லுது ஆனா குருவான ஒரு இடத்துல வேறுபடுத்தி காட்டியிருக்கு மக்களை எப்படி எல்லாம் வந்து படிச்சவரும் படிக்காதவரும் சமமாக மாட்டாங்க அப்படின்றத வந்து இஸ்லாம் சொல்லுது அப்படியெல்லாம் வந்து படித்தவர்களும் படிக்காதவர்களும் எந்த சந்தர்ப்பத்திலையும் சமமாக மாட்டாங்க படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்றதை வந்து இஸ்லாம் சொல்லியிருக்குதுன்றதை வந்து உங்களுக்கு பசங்க இந்த இடத்துல விளங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில இஸ்லாம் சொன்ன அடிப்படையில இஸ்லாத்தையும் ஒழுங்கா படிச்சு இஸ்லாம் பூர்வ இடத்துல வந்து படிப்பையும் கல்வியையும் நம்ம ஒழுங்கான முறையில பெற்று எங்களோட வாழ்க்கையில முன்னேறக்கூடிய மக்களாக மாறுவோம் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டாங்க அந்த அடிப்படையில முடிஞ்ச அளவு நாங்க படிச்சு பெரிய ஒரு இடத்துக்கு போகக்கூடியவர்களாக மாறுவோம் என்று கூறி முயற்சி. அஸ்ஸலாமு அலைக்கும்.